உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இருக்கின்ற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு, உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவரை அதிகம் நேசிக்கக்கூடிய ஜோசப் என்கிறதான ஒரு மனிதன். அவர் ஒரு மளிகை கடையில் வேலை செய்தார். அந்த மளிகை கடையின் முதலாளி ஆண்டவரை அறியாத நபர். ஆனால் ஒரு நாளும் கடையில் சில சாஸ்திரங்களை செய்யும் போது ஜோசப்பை அவர் வற்புறுத்த மாட்டார். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஜோசப்பிற்கு மதியம் வரைக்கும் அவர் விடுமுறை அளிப்பார். என்று சொன்னால் ஜோசப் ஆண்டவரை அறிந்தவர், ஆலயத்திற்கு போகிறவர் என்பதை முதலாளி நன்கு அறிந்திருந்தார். பல ஆண்டுகள் அந்த கடையில் ஜோசப் உண்மையும் உத்தமத்தோடு ஒரு சிறிய வருமானத்தில் அந்த கடையிலே அவர் இருந்தார். அவருடைய உண்மை, அவருடைய கடின உழைப்பு, இவைகளெல்லாம் பார்த்து அந்த முதலாளி இவ்வளவு சலுகைகளை ஜோசப்பிற்கு வழங்கியிருந்தார். அங்கிருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இந்த கடையில் சில சாஸ்திர சம்பிரதாயங்களை செய்யும் போது ஜோசப் அதில் கலந்து கொள்ள மாட்டார். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையிலையும் ஜோசப் மளிகை கடையில் இருக்க மாட்டார். அவர் ஆலயத்திற்கு போவார் என்பது அந்த கடையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகள் ஆனது. வயது மூப்பின் காரணமாக அந்த முதலாளி மரித்து போனார். அவருடைய மகன் அந்த கடையை பொறுப்பெடுக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே ஜோசப்பை அவர் அணுகின விதம் சற்று தவறாகவே அணுகினார். இந்த கடையில் நாம் எல்லாரும் சில சாஸ்திரங்களை செய்யும் போது ஜோசப் தனித்து நிற்பதும், ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் விடுமுறை போடுவதும், இது இந்த புதிதாய் வந்த அந்த முதலாளிக்கு பிடிக்கவில்லை. அந்த முதலாளியின் மகனுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே ஒரு நாள் அவர் ஜோசப்பை அழைத்து ஒரு முடிவெடுத்தார். உங்களை வேலையை விட்டு நிறுத்தி உங்களுக்கு பதில் 2 இளம் வாலிபர்களை எடுக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் செய்கிற சில காரியங்கள் மற்றவர்களையும் பாதிக்கும். அவர்களும் இப்படிப்பட்ட நிலையை கடைபிடிக்க நேரிடும். என் தகப்பனாருடைய காலத்தில் நீங்கள் இருந்ததிலிருந்து உங்களுக்கு நான் ஒன்று செய்கிறேன். கூடுதலாய் 1 மாத சம்பளத்தையும் எக்ஸ்ட்ராய் தருகிறேன். நானாக உங்களை நிறுத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படும். நீங்களாகவே வேலையை விட்டு நின்று விடுங்கள் என்று அவனுக்கு ஆலோசனை கூறினார். ஜோசப்பிற்கு தலையில் இடியே விழுந்தது போல் இருக்கிறது. ஒரு வாலிப மகளை கரை சேர்க்க வேண்டும். சொந்தமாய் வீடு இல்லை. திருமணத்திற்கு இன்னும் பொருட்களை ஆயத்தப்படுத்தவில்லை. அன்றன்றைக்கு உழைக்கிற அந்த நியாயமான வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஜோசப்பிற்கு அப்படியே ஒன்றும் தெரியவில்லை. என்ன செய்வது? அமைதியாக வீட்டிற்கு நடந்து சென்றார். மனைவி கேட்டாங்க, இவ்வளவு சீக்கிரமா கடையை விட்டு வந்துட்டீங்களே, ஏதும் பிரச்சனையா? இல்லை, எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, நான் சீக்கிரமாக வந்து விட்டேன். மனைவியிடத்தில் சொன்னால் வருத்தப்படுவாள். என்ன செய்வது என்று புரியவில்லை ஜோசப்பிற்கு. ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை நீர் அனுமதித்தீர் என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டார். அப்பொழுது உள்ளே சமையல் செய்து கொண்டிருந்த ஜோசப்பின் மனைவி, நான் உங்களிடத்தில் 2 நாட்களாய்
ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவர் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்ற ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்று ஆராதனை முடிந்த பின்பு நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய அருகாமை தெருவில் இருக்கிற ஒரு விசுவாசி என்னை சந்தித்தார்கள். அவர்களுக்கு கணவன் கிடையாது. அவர்கள் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வேலை செய்து தன் மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய மகள் இங்கே ஜெர்மனியில் இருக்கிறார். அந்த மருமகனுக்கோ தாயார் இல்லை, தகப்பனார் மட்டும்தான். இப்பொழுது அவளுடைய பிரசவத்திற்காக அந்த அம்மா வெளியூர் செல்ல இருக்கிறார்கள். ஆகவே என்னை அழைத்து சொன்னார்கள், நான் இந்த கடையை வேறு யாரிடத்திலாவது கொடுத்தால் திரும்ப அந்த கடையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வருவதற்கு 2 ஆண்டுகள் பக்கம் ஆகும். நான் நடத்தி கொண்டிருக்கிற இந்த கடையை நீங்கள் நடத்தி கொடுக்க முடியுமா? நீங்கள் வாடகை எதுவும் தர வேண்டாம், கரண்ட் பில் மாத்திரம் நீங்கள் கட்டினால் போதும், நிலவரி மாத்திரம் நீங்கள் கட்டினால் போதும், 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் வருவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னபோது மிகுந்த சந்தோஷம் இவருக்கு. அதே நேரத்தில் ஒரு பாய் அவரை வந்து சந்தித்தார். யோசப், உன்னை கடையில் பார்க்கவில்லையே, இப்பொழுதுதான் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். முதலாளியின் மகன் கடினமாய் உன்னை நடத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் என்ற செய்தியினை கேட்டபோது, ஐயோ, நல்ல நேர்மையான ஒரு மனிதனை இந்த தம்பி வேலையை விட்டு நிறுத்திவிட்டானே என்று எனக்கு அங்கலாய்த்தது. உன்னை பார்க்க வந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாதே. நீ மார்க்கெட்டில் ஒரு கடையை பார். நான் உனக்கு வேண்டிய பொருட்களை தருகிறேன். எல்லாவற்றையும் விற்றுவிட்டு நீ பணம் கொடுத்தால் போதும் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சி ஜோசப்பிற்கு. அவன் சொன்னான், பாய், கடை எனக்கு இருக்கிறது, பொருள் மாத்திரம் தாருங்கள் என்று சொன்னபோது சந்தோஷமாய் அவர் பொருளை கொடுத்தார். ஜோசப் கடையை துவங்கினார். கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் என்னை தனித்து விட்டு விட்டீரோ, நான் கைவிடப்பட்டு விட்டேனோ என்று நினைத்தேன். ஆனால் நீர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்வீர். நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் என்று என் மனதிடத்தில் பேசின ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த கடையை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் வழியாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யலாம். உங்களுக்கு அது புரியாது. உங்களுடைய மூளை அறிவினால் ஆண்டவர் நடத்துகிற சில பாதைகளை புரிந்து கொள்ள உங்களால் இயலாது. ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றை போல் வளர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளையும் எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், எங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலையும் எங்களை நடத்துவதற்கு நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை நிறைந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஜோசப்புக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் எனக்கும் எங்களுக்கும் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு மறக்காமல் பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இதுவரையிலையும் லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.